மாதாஜி ஸ்கிரீன் தெரியுதா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தெரியுது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா தெரியுதுங்க. ஓகே மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. அப்ப நேத்து என்ன பார்த்தோம்? 10வது அத்தியாயத்தோட அந்த எசன்ஸ் வந்து பார்த்தோம். இந்த 10வது அத்தியாயத்துல தான் சதுர் ஸ்லோகா 10.8, 10.9, 10.10, 10.11 சதுர் ஸ்லோகா. இந்த பாகவதத்தோட எசன்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. இப்ப பகவான் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க? ஜட உலகம் மற்றும் ஆன்மீக உலகத்தின் மூலம் நானே அப்படின்னு பகவான் வந்து சொல்லிட்டாங்க. இப்ப அர்ஜுனா வந்து நேத்து என்ன பார்த்தாங்க? நான் வந்து உங்களை எப்பயுமே நினைச்சுக்கிட்டே இருக்கணும்னா நீங்க வந்து எப்படிலாம் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் எப்படி வந்து அவ்வளவு தூரம் உங்களை வந்து ஞாபகத்துல வச்சுக்கிறது, தயவு செய்து அதை வந்து எனக்கு வந்து சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனா வந்து கேக்குறாங்க. அப்ப பகவான் என்ன சொல்றாங்க? என்னோட வைபவங்கள் நான் எதுல எல்லாம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வந்து ஒவ்வொன்னா அர்ஜுனாவுக்கு அதெல்லாம் அவங்களோட வைபவங்களை சொல்லிட்டு என்ன சொல்றாங்க? இது வந்து என்னோட வைபவங்கள்ல ஒரு பகுதி அப்படிங்கிறாங்க. பகவானோட வைபவங்கள் கணக்கிட முடியாதவை, எண்ணில் அடங்காதவை. அப்ப இது வந்து என்னோட வைபவங்கள்ல ஒரு பகுதி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப வந்து அர்ஜுனா வந்து அடுத்த இதுல கேக்குறாங்க. அர்ஜுனா என்ன கேக்குறாங்க அப்படின்னா, நிறைய இந்த ஆன்மீக ரகசியத்தை வந்து எனக்கு வந்து அன்போட சொல்லி கொடுத்திருக்கீங்க. இந்த அறிவுரையெல்லாம் கேட்டதுனால எனக்கு வந்து என்ன வந்துருச்சு அப்படின்னா, ஒரு மயக்கத்துல இருந்து தெளிவு வந்துருச்சு. ஏன்னா கிருஷ்ணா வந்து என்ன சொல்லுவாங்க? ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டு சொல்லிட்டு எழுந்து போர் புரி, எழுந்து போர் புரி அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா அத்தியாயத்திலையும். ஏன்னா உன்னோட கடமையை நீ மறக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்புறம் அடுத்து அர்ஜுனா என்ன கேக்குறாங்க அப்படின்னா, எல்லாரும் நம்ம உயிர்வாழி எல்லார்கிட்டயும் தோற்றம், மறைவு இதெல்லாம் இருக்கு. அப்ப அதெல்லாம் நான் வந்து உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி உங்களுக்கு வந்து அழிவே கிடையாது. பகவான் வந்து அழிவற்றவர் அப்படின்னு படிப்போம் இல்லையா? அப்ப அந்த அழிவற்ற பொருளை வந்து அதோட பெருமைகளை வந்து எனக்கு வந்து எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனா வந்து கேட்பாங்க. அப்ப அர்ஜுனா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உத்தம புருஷரே அப்படின்னு இப்ப பகவான் கிட்ட வந்து அர்ஜுனா பேசிக்கிட்டே இருக்காங்க 11வது சாப்டர்ல. நான் வந்து எப்படி இருக்கேன் அப்படின்னா, உண்மையிலேயே உங்க முன்னாடி வந்து அப்படியே நிக்கிறேன். நிக்கும்போது என்ன நினைக்கிறேன்? நீங்க வந்து எனக்கு என்னெல்லாம் சொன்னீங்களோ, எப்படியெல்லாம் நான் வந்து எங்கெங்கெல்லாம் என்னோட வைபவங்கள் அப்படின்னு விவரிச்சீங்களோ, அதை எல்லாத்தையும் அதுக்குள்ள புகுந்து எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நான் ஒவ்வொரு இடத்துலயும் நான் இருக்கேன் இருக்கேன்னு சொல்றீங்க. அது எப்படி அந்த இடத்துக்குள்ள எல்லாம் போய் இருக்கிறீங்க? அப்படின்னு நான் பார்க்க ஆசைப்படுறேன். அப்ப நீங்க உங்களோட ஐஸ்வர்ய அந்த ரூபம் எல்லாத்துலயும் இருக்கேன்னு சொல்றீங்க இல்லையா? அந்த ஐஸ்வர்ய ரூபத்த வந்து நான் பார்க்கிறதுக்கு ஆசையா இருக்குது எனக்கு. நீங்க விரும்பினா நான் பார்க்க முடியும். ஏன்னா ரெக்வெஸ்ட் தான் வைக்கிறாங்க. அர்ஜுனா வந்து ரெக்வெஸ்ட்டா ரொம்ப ரொம்ப ஹம்பிளா பணிவா வந்து பகவான் கிட்ட வந்து கேக்குறாங்க. அந்த மாரி ஐஸ்வர்ய ரூபத்த வந்து உங்களால எனக்கு காமிக்க முடியுமா? நீங்க நெனச்சா நீங்க வந்து எனக்கு அத காமிங்க. ஏன்னா, நீங்க எல்லா யோக சக்திகளின் பிறப்பிடமாவும் இருக்கீங்க. உங்களோட ரூபம் எப்படி இருக்கு? எல்லையற்றதா இருக்குது. அப்பேற்பட்ட நீங்க வந்து உங்களோட ஐஸ்வர்ய மூலத்த, அந்த ரூபத்த வந்து எனக்கு காமிங்க. அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனா வந்து ரொம்ப ரொம்ப ஹம்பிளா பகவான் கிட்ட கேக்குறாங்க. அடுத்து பகவான் வந்து அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்ப்போம். இப்ப பகவான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்னோட ரூபத்த வந்து நீ பார்க்க விரும்புற. என்னோட ரூபம் எப்படி இருக்கும் அப்படின்னா, லட்சக்கணக்கான வடிவங்கள். கலர்ஸ் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ கலர்ஸாம். அந்த கலர்ஸ வந்து நம்மளால இந்த பௌதீக உலகத்துல அவ்ளோ கலர் நம்ம பார்த்திருக்கவே முடியாதாம். அத்தன கலர்ல, அத்தன டிசைன்ஸா பகவானோட ரூபம் வந்து இருக்குமாம். அப்ப என்னோட வைபவத்த வந்து நீ இப்ப பார்க்க போற. ஏன்னா, அர்ஜுனாவுக்கு பகவான் வந்து காமிக்க போறாங்க. இந்த இந்த கலர்ஸ பத்தி சொல்லும்போது, நம்மளுக்கு கூட இந்த ஒரு பாஸ்ட் டைம் ஞாபகம் வரும். எப்படி வந்து அ பாஞ்சாலியோட, திரௌபதியோட அந்த துகில் வந்து உரியும்போது, பகவான் வந்து சாரி குடுப்பாங்க இல்லையா? அப்படியேவும் அந்த துணி வந்து அப்படியே வந்துகிட்டே இருக்கும்ல சாரி. அந்த சாரியோட கலர் வந்து
வேற எங்கேயுமே பார்க்க முடியாதாம். அவ்ளோ கலர்ஸ்லயும் சாரி வருமாம். அந்த அளவுக்கு பகவானோட கலர் எப்படி இருக்கும்னா, பலதரப்பட்ட கலர், பலதரப்பட்ட வடிவங்களில், பலதரப்பட்ட நிறத்துடன் தோன்றும் என்னை நீ பல வகையான அந்த திவ்ய ரூபத்தை உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு பகவான் வந்து சொல்றாங்க. அப்ப அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி யாரும் இத வந்து பார்க்கவே இல்ல. அப்பேற்பட்ட இந்த ஆச்சரியமான விஷயத்த வந்து அர்ஜுனா நீ பார் அப்படின்னு சொல்றாங்க. அர்ஜுனா வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு பகவானோட அந்த பெருமைகள், வைபவங்கள், அந்த வைபவங்கள்லாம் எங்கெங்க நிறைஞ்சிருக்கு, எதுக்குள்ளலாம் போய் பகவான் இருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டு அர்ஜுனா வந்து ரொம்ப ரொம்ப பணிவோட பகவான் கிட்ட கேட்கிறாங்க. ஏன்னா, அதுக்குள்ள என்னல்லாம் இருக்கும்? அசைவன, அசையாதவன எல்லாமே இருக்கும். முழுமையா இருப்பாங்க பகவான். அப்ப அடுத்து பகவான் என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, "நீ வந்து இப்ப என்கிட்ட என்னோட தரிசனத்த வந்து கேட்டிருக்க. ஐஸ்வர்ய ரூபத்த வந்து கேட்டிருக்க. அதுக்கு வந்து இந்த உன்கிட்ட இருக்கிற இந்த கண்ணால நீ வந்து என்ன பார்க்க முடியாது. அதனால உனக்கு நான் வந்து திவ்யமான கண்களை தர்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு பகவான் என்ன செய்வாங்க, அர்ஜுனா மேல ஒரு கருணை, விசேஷ கருணை குடுத்து, அவங்களுக்கு வந்து அந்த திவ்யமான பார்வைய வந்து கிடைக்க செய்வாங்க. ஏன்னா, அந்த திவ்யமான கண் இருந்தா தான் பகவானோட அந்த ரூபத்த வந்து அவங்களால தரிசனம் பண்ண முடியும். அப்ப அந்த கண்கள குடுத்துட்டு, "இப்ப பார், என்னோட யோகத்தோட ஐஸ்வர்யத்த பார்" அப்படின்னு பகவான் வந்து சொல்லுவாங்க. அப்ப பாப்பாரு. அப்படியே அர்ஜுனா பாப்பாரு. அப்ப இதெல்லாம் யார் சொல்லிட்டு இருக்காங்க? சஞ்சயன் வந்து திருதராஷ்டிரருக்கு நேரேட் பண்ணியிருக்காங்க. எப்படி வந்து ஒரு எங்கேயோ நடக்கிற கிரிக்கெட்ட அவங்கவங்க வீட்ல இருந்து பார்க்குறோம் இல்லையா? அத மாரி இந்த போர்க்களத்துல நடக்கிற விஷயங்கள பூரா சஞ்சயன் வந்து திருதராஷ்டிரருக்கு சொல்லிட்டு இருக்காரு. சஞ்சயனுக்கு இப்பேற்பட்ட அந்த ஞான திருஷ்டி எப்படி கிடைச்சது? அந்த வேதவியாசர் மூலமா கிடைச்சது. அப்ப அவர் அவர் வந்து சொல்லிட்டே இருக்காரு சஞ்சயன். இந்த மாரி எல்லா யோக சக்திகளா பகவான் வந்து இருக்காங்க. அவங்க என்ன செய்ய போறாங்க? அவங்களோட இந்த ஐஸ்வர்யம், விஸ்வரூப தரிசனத்த அர்ஜுனனுக்கு காமிக்க போறாங்க. அப்படின்னு அந்த அரண்மனையில இருக்கிற திருதராஷ்டிரனுக்கு அந்த சஞ்சயன் வந்து அங்கேயும் சொல்லிட்டு இருக்காரு. போர்க்களத்திலயும் இங்க நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த விஸ்வரூப தரிசனத்த அந்த திவ்யமான கண்கள வந்து அர்ஜுனாவுக்கு குடுத்துட்டாரு. இப்ப அர்ஜுனா பாக்குறாங்க. அந்த விஸ்வரூபத்துல எப்படி இருக்கு? நெறைய கண்ணு, நெறைய வாயி, நெறைய விதமான தர்சனங்கள். எல்லா தேவர்களும் 30 முக்கோடி தேவர்கள். அப்படியும் அந்த ரூபத்துல வந்து அப்படியே சுத்திலும் இருக்கிறாங்க. அப்படியே பரவி இருக்காங்க. அப்ப அப்படியே அர்ஜுனா பாக்குறாரு. அவங்க ட்ரெஸ் அணிஞ்சிருக்கது, அவங்களோட உடம்புல அந்த அப்படியே ஸ்மெல்லு வருதாம். அந்த ஐஸ்வர்ய தரிசனத்துல இருந்து திவ்யமான வாசனை, அந்த ஸ்மெல் எல்லாம் வருது. அப்படியே எல்லையே இல்லாம பறந்து விரிஞ்சு இருக்குது. அப்ப அந்த ரூபம் எப்படி இருக்கலாம் அப்படின்னு அவங்க எப்படி கணிக்கிறாங்க அப்படின்னா, எப்படி வந்து பல்லாயிரக்கணக்கான சூரியன் வந்து ஒரே நேரத்துல உதிச்சா எப்படி இருக்குமோ, அந்த மாரி பகவானோட விஸ்வரூப தரிசனம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அர்ஜுனா வந்து திவ்யமான கண்கள குடுத்து பகவான் குடுத்து, அர்ஜுனா வந்து அந்த விஸ்வரூப தரிசனத்த பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த விஸ்வரூப தரிசனம் வந்து எப்படி வந்து பல வகையா பல ஆயிரமா பிரிஞ்ச இந்த உலகம் வந்து எப்படி விஸ்தாரமா விரிஞ்சு கிடக்கோ, அத மாரி 33,00,00,000 தேவர்களும் பகவானோட விஸ்வரூப தரிசனத்துல அர்ஜுனா வந்து பார்க்குறாங்க. அப்ப அப்படி பார்க்கும்போது அர்ஜுனாவுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பக்கம் ஆச்சரியமா இருக்கு. இன்னொரு பக்கம் குழப்பமா இருக்கு. எப்படி நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் சிம்ப்டம்ஸ் சொல்லுவோம் இல்லையா? ஆன்மீக அறிகுறிகள். மயிர் கூச்செறியறது, அப்புறம் கண்ல இருந்து தண்ணி வர்றது, உடம்பு நடுங்குறது. அந்த மாரி அர்ஜுனாவுக்கு வந்து அப்படியே உடம்பெல்லாம் கூசி, உடனே என்ன பண்றாங்க? டக்குன்னு 2 கையையும் கூப்பி வணங்குறாங்க. வணங்கி பகவான் கிட்ட வந்து பிரேயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிரேயர் பண்ணும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லா தேவர்கள் மட்டும் இல்லாம, எல்லா உயிரினங்களையும் வந்து உங்க உடல்ல வந்து இருக்கிறாங்க. ஏன்னா, நீங்க எப்படி இருக்கிறீங்க? பிரம்மதேவர், சிவபெருமான், ரிஷிகள், அப்புறம் வந்து அ வி நாகங்கள்.
பாம்புகள் இருக்கு இல்லையா? அத கூட உங்களோட தரிசனத்துல நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த விஸ்வரூப தரிசனத்துல நெறைய கையி, காலு, வயிறு, வாயி அப்படி எல்லா பக்கமும் பரவி இருக்குமாம். பகவானோட ஸ்டார்ட்டிங் எங்க? ஆதி எங்க? முடிவெங்க? நடுவுல எங்க இருக்காங்க? அந்த தரிசனம் எங்க முடியுது? எங்க ஆரம்பிக்குது? அப்படின்னு எங்கேயுமே அர்ஜுனனால பார்க்கவே முடியல. அந்த அளவுக்கு விஸ்வரூப தரிசனம் வந்து அப்படியே விரிஞ்சு பறந்து இருக்குது. அப்ப ப்ரே பண்றாரு. அர்ஜுனா வந்து ப்ரே பண்றாரு. எல்லா உலகத்துக்கும் ஆதாரம் வந்து நீங்க தான். நீங்க வந்து அழிவற்றவர். ரொம்ப ரொம்ப பழமையானவர். தர்மத்தின் நித்திய பாதுகாவலர். அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனா வந்து அப்படியே கை கூப்பி, அப்படியே கண்ல இருந்து நீர் வர அப்படியே ப்ரே பண்றாங்க பகவானோட விஸ்வரூப தரிசனத்த பார்த்து. ஏன்னா பகவானுக்கு வந்து ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. உங்களோட பெருமைய அளக்க முடியுமான்னா, அதுவும் அளக்க முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் என்ன சொல்லுவாங்க? சூரியன், சந்திரன். நம்மளுக்கு வந்து முன்னாடி சூரியன பார்த்தா, அவர் ஒரு சூரியன், அவர் ஒரு தேவர் அப்படின்னு நெனைப்போம். ஆனா நம்ம பகவத்கீதை இத ஃபுல்லா நம்ம எசன்ஸ் பார்த்துட்டு வரும்போது, பகவானே என்ன சொல்றாங்க? சூரியன் வந்து எனது ஒரு கண் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நிலவு, சந்திரன், நிலா இருக்கு இல்லையா? அது பகவானோட இன்னொரு கண். அப்ப பிரேயர் பண்ணும்போது, அந்த அர்ஜுனா வந்து அதையும் சேர்த்து சொல்றாங்க. "சூரியனும், சந்திரனும் உமது கண்கள். உமது வாயிலிருந்து வெளிவரும் நெருப்பு ஜுவாலையும், உமது சுய தேசத்தால் இந்த அகிலம் முழுவதையும் தாங்கள் எரிப்பதையும் நான் காண்கின்றேன்." அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்ன மீனிங் அப்படின்னா, எல்லா இடத்துலயும் வானத்துல, பூமியில அந்த 2க்கும் இடைப்பட்ட இடத்துல எல்லா திசையிலயும் பகவான் வந்து வியாபிச்சு இருக்காங்க. உலகமும் இப்ப எப்படி இருக்கான்? இந்த பகவானோட ரூபத்தினால அப்படியும் பெருசாயி நிக்குது. இந்த உலகமுமே இத பார்த்தா குழம்பிரும் அப்படின்னு அர்ஜுனா வந்து சொல்றாங்க. ஏன்னா எல்லா தேவர்களும் பகவான் கிட்ட வந்து சரணடைஞ்சு உங்களோட அந்த திவ்ய ரூபத்துல வந்து அடங்கி இருக்காங்க. ஆனா, இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க, ரொம்ப பயப்பட்டு அப்படியேவும் அந்த 2 கையையும் கூப்பி வணங்கிக்கிட்டே இருக்காங்க. அப்ப மகா சித்தர்கள் கூட என்ன பண்றாங்க, அமைதி, அமைதின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வேதங்கள வந்து ஓதிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாரி அர்ஜுனா வந்து ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்ப அதுல வந்து யாரோட தோற்றம் எல்லாம் இருக்கும் அப்படின்னா, சிவபெருமான், அப்புறம் ஆதித்யர்கள், வசுக்கள் எங்கெங்கெல்லாம் பகவான் இருப்பாங்கன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்ப அதையெல்லாம் வந்து பகவான் வந்து அர்ஜுனாவுக்கு காமிப்பாங்க. அஸ்வினிகள், மருத்துக்கள், அப்புறம் வந்து கந்தர்வ லோகம்ல பார்த்தோம் இல்லையா? அப்புறம் முன்னோர்கள், யக்ஷர்கள் இந்த மாரி பகவான் வந்து எல்லாமாவும் இருக்காங்க. அப்ப இந்த அர்ஜுனா வந்து அப்படியேவும் ரொம்ப அவருக்கு வந்து ஒண்ணுமே புரியாது. பகவானோட ரூபம் இவ்வளவா? எல்லாமாவும் இருக்காங்களா பகவான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப வியப்போட பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அப்ப அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, அ அவரோட உடம்ப உலகுல இருக்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இந்த விஸ்வரூப தரிசனத்த பார்த்து குழம்பிருவாங்க. அத மாரி தான் இந்த விஸ்வரூப தரிசனத்த யாருக்கு காமிக்கிறீங்களோ, அவங்க குழம்பிருவாங்க. அதே மாரி தான் நானும் குழம்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்ன ஆயிட்டாங்க அர்ஜுனா குழம்பிட்டாங்களாம். அப்ப திரும்ப வந்து அர்ஜுனாவே தான் சொல்றாங்க. உங்களோட அந்த கலர்ஸு, உங்களோட வாயி, அப்புறம் அந்த கண்ணு இதெல்லாம் பார்க்கும்போது, எனக்கு மனசு வந்து எப்படி இருக்குன்னா, பயமாயி குழப்பமா இருக்குது. அப்ப இந்த மனச வந்து சமநிலையில நான் கொண்டு வரணும் அப்படின்னா, இனிமேல் என்னால முடியாது. அப்படின்னு அர்ஜுனா வந்து சொல்றாங்க. ஏன்னா, இப்ப அவங்க வந்து எங்க இருக்காங்க? போர்க்களத்துல இருக்காங்க. அவங்க கூட்டத்தையும் பார்க்குறாங்க. திருதராஷ்டிரரோட பிள்ளைகளையும் பார்க்காங்க. அவங்களோட பாட்டனார் பீஷ்மர், துரோணாச்சாரியார் இவங்கெல்லாம் முக்கியமான வீரர்கள். அப்ப அவங்கள எல்லாத்தையும் பகவான் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களோட பகவானோட வாய்க்குள்ள போயி, அப்படியே உள்ள போறாங்களாம். உள்ள போயி பகவானோட பல்லுக்கடையில நசுக்குறாங்களாம். அதையும் யார் பார்க்குறாங்க? அர்ஜுனா வந்து பார்க்குறாங்க. அர்ஜுனா பார்த்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்படி வந்து நதிகள் வந்து கடல போய் சேரும். அதே போல இந்த 2 பக்கம் இருக்க வீரர்கள், பாண்டவர்கள், கௌரவர்கள் அவங்க என்ன பண்றாங்க, இந்த நீங்க எரிஞ்சுகிட்டு இருக்க
இந்த உங்களோட வாய்க்குள்ள வந்து நுழையிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த வாய்க்குள்ள நுழையும்போது எப்படி இருப்பாங்க அந்த மனிதர்கள்லாம் அப்படின்னா, விட்டில் பூச்சி இருக்கு இல்லையா? விட்டில் பூச்சி என்ன பண்ணும்? லேசா அந்த வெளிச்சத்துல பட்டாலே அது என்ன போயிரும்? அப்படி தொப்புன்னு விழுந்து இறந்துரும். அதே மாரி இந்த வீரர்கள்லாம் உங்க வாய்க்குள்ள போயி, விட்டில் பூச்சி மாரி அவங்க வந்து அப்படியே போயிர்றாங்க அப்படின்னு அர்ஜுனா வந்து சொல்றாங்க. ஏன்னா, அவங்களோட தேஜஸ் வந்து அப்படி நிறைஞ்சு போயிருக்கு. அப்படியே உக்கிரமா தகிச்சுக்கிட்டு, அதிலிருந்து வர்ற அந்த ஒளிகள் இருக்கும் இல்லையா? அந்த அளவுக்கு பகவான் வந்து அப்படியும் அ பரம புருஷரா வியாபிச்சு இருக்காங்க. இவங்க அர்ஜுனா ப்ரே பண்ணிக்கிட்டே அவங்களோட பெருமைய பூரா பகவானோட பெருமைய பூரா சொல்றாங்க. அப்ப அடுத்து அர்ஜுனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அ ரொம்ப உக்கிரமான ரூபமா இருக்கு பகவானே. நீங்க யாருங்கிறது தயவு செய்து எனக்கு சொல்லுங்க. உங்களுக்கு என்னோட வணக்கங்கள். நீங்க தயவு செய்து என் மேல கருணை காமிங்க. ஏன்னா நீங்க தான் ஆதி புருஷர். உங்களோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத நாங்க யாரும் தெரிஞ்சுக்கல. அத தெரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புறேன். அப்படின்னு அர்ஜுனா வந்து திரும்ப கேள்வி கேட்காங்க. அப்ப அர்ஜுனாவுக்கு பகவான் வந்து பதில் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, "காலம் வந்து நான் தான். நான் தான் காலம். அப்ப இந்த உலகத்த வந்து அழிக்கிறதுல நான் தான் ரொம்ப பெரியவன். எல்லா மக்களையும் அழிப்பதற்காக நான் வந்துள்ளேன். உங்கள தவிர, பாண்டவர்கள தவிர வந்து 2 தரப்புல இருக்கிறவங்களும் அழிந்து போயிருவாங்க." அப்படின்னு பகவான் வந்து சொல்றாங்க. சொல்லி முடிச்சுட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த சத்திரிய கடமைய வந்து அப்பப்ப நினைவு குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சரி, நீ வந்து எந்திரிச்சு போரிடு. உன்னோட எதிரிகள பூரா நீ வந்து வென்று ஜெயிச்சு வா. ஏன்னா, அ புகழ் வந்து உனக்கு கிடைக்கும். அப்புறம் வந்து அந்த புகழ்னால நீ இப்ப வந்து அந்த போரிட்டதுனால உன்னோட ராஜ்யத்த வந்து நீ திரும்ப பெற்று அனுபவிப்ப அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே எப்படி நடக்குது அப்படின்னா, பகவானோட ஏற்பாட்டால பகவானே சொல்றாங்க. இவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? ஏற்கனவே மரணம் அடைந்து விட்டுட்டாங்க. அவங்க எல்லாத்தையும் நான் கொன்னுட்டேன். நீ யாரு? வெறும் கருவி. அதனால எழுந்து போரிடு அப்படின்னு சொல்றாங்க பகவான். நீ வந்து என்னதான் செய்யணும்? உன்னோட அம்புகள மட்டும் எய்துகிட்டே இருக்கணும். அவங்க எல்லாம் ஏற்கனவே மடிந்து விட்டனர் அப்படின்னு பகவான் சொல்றாங்க. ஏன்னா, இவர் வந்து யார நினைக்காரு? அந்த பாட்டனார், ஆச்சாரியார் இவங்கள வந்து ரொம்ப பெருசா அந்த உடல் ரீதியா அவர நினைச்சுக்கிட்டே இருக்காரு இல்லையா? அவங்க எல்லாமே அந்த மாபெரும் வீரர்கள் எல்லாமே ஏற்கனவே நான் அழிச்சுட்டேன். அதனால அவங்கள கொல்றதுனால நீ கவலையே படக்கூடாது. நீ வெறுமனே சும்மா காச்சுக்கு நீ எந்திரிச்சு போரிடு அப்படின்னு சொல்றாங்க. உனது எதிரிகளை நீ போரில் வீழ்த்தி விடுவாய். நீ வந்து உன் பக்கம் வெற்றி தான் கிடைக்குங்கிறத பகவான் வந்து இங்கேயே சொல்லிட்டாங்க. அதனால நீ கவலைப்படாத. நீ வந்து நான் சொன்னது மாரி செய்யி. நீ வெறுமனே நம்ம சொல்லுவோம் இல்லையா? குழந்தைங்க கிட்ட எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? "நீ வந்து சும்மானாலும் வா" அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி பகவான் என்ன சொல்றாங்க அர்ஜுனாவுக்கு, "நீ வெறுமனே போரிடுவாயாக. போரில் ஒரு கருவியாக மட்டுமே செயல்படுவாய்." ஏன்னா பகவான் வந்து எல்லாத்தையுமே அவங்களோட பார்வையினால அழிச்சுட்டாங்க. எதுக்காக அழிச்சாங்க? அந்த அதர்மத்த அழிக்கணுங்கிறதுக்காக. பரித்ராணாய சாதூனா விநாசாய துஷ்கிருதாம் நம்ம படிப்போம் இல்லையா? அந்த அதர்மத்த வந்து அழிச்சு தர்மத்த நிலைநாட்டுறதுக்காக பகவான் வந்து இந்த மாரி எல்லா பாதைகளையும் பின்பற்றுறாங்க. இப்ப இதெல்லாம் இங்க நடந்துகிட்டு இருக்கும்போது, சஞ்சயன் வந்து திருதராஷ்டிரர் கிட்ட சொல்றாரு. திருதராஷ்டிரர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாரி அர்ஜுனன் வந்து பகவான் கிட்ட அவரோட அந்த விஸ்வரூப தரிசனத்த பூரா கேட்டுட்டு, அப்படியேவும் அவனோட கை 2யும் கூப்பி ப்ரே பண்ணிட்டு, அவன் என்ன சொல்றான், அப்படியே நடுங்குறான். அர்ஜுனா நடுங்குறான். திரும்ப திரும்ப பகவான வணங்கிக்கிட்டே இருக்கான். அவனோட குரல் எப்படி இருக்கு அப்படின்னா, ரொம்ப பயத்தால எப்படி நம்மளுக்கு பயமோ, நடுக்கமோ அப்படியே நடுங்கிட்டு நம்மளுக்கு பேசவே முடியாது இல்லையா? அந்த மாரி தழுதழுத்து போயி அவன் வந்து பகவான் கிட்ட திரும்ப சொல்றான். அப்படின்னு இந்த போர்க்களத்துல நடக்கிற விஷயத்த சஞ்சயன் வந்து திருதராஷ்டிரருக்கும் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அர்ஜுனா வந்து சொல்றாங்க. ஏன்னா பகவான் என்ன சொல்லிட்டாங்க? "எழுந்து போரிடு. வெறுமனே போரிடு. இந்த போர்க்களத்துல நீ வெறும் கருவிதான்.
ஏன்னா இரு தரப்பு வீரர்களும் ஏற்கனவே என்னால் கொல்லப்பட்டு விட்டனர் அப்படின்னு பகவான் சொல்றாங்க. இப்ப அர்ஜுனா வந்து சொல்றாங்க, எல்லாமே இந்த உலகம் முழுவதுமே எப்படி இருக்கு அப்படின்னா, உங்களோட திருநாமத்தை கேட்பதுனால இந்த உலகம் வந்து சந்தோஷமா இருக்குது. அதனால எல்லாரும் என்ன பண்றாங்க? உங்ககிட்ட பற்றுதல் வைக்கிறாங்க. சித்தர்கள் கூட உங்ககிட்ட வந்து மரியாதையோட வணங்குறாங்க. அதே சமயத்துல அசுரர்கள் என்ன பண்றாங்களாம்? ரொம்ப பயந்து அங்கேயும் இங்கேயும் ஓடுறாங்க. இவை எல்லாமே சிறப்பா நடைபெற்றுக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு பகவான் கிட்ட வந்து சொல்றாரு. அர்ஜுனா வந்து சொல்றாரு. அது மட்டும் இல்லாம பகவான் கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரம்மாவை விட சிறந்தவர் நீங்கள். நீங்க தான் ஆதி படைப்பாளர் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவங்கெல்லாம் ஏன் வந்து உங்கள மரியாதை கலந்த வணக்கங்களை ஏன் உங்களுக்கு செலுத்தக்கூடாது? எல்லையற்றவரே, தேவர்களின் தேவனே, அகிலத்தின் அடைக்கலமே, தாங்கள் அழிவற்றவர், எல்லா காரணங்களுக்கும் காரணம், இந்த ஜட தோற்றத்திற்கு அப்பாற்பட்டவர். இப்படிலாம் பகவான வந்து அவர் என்ன பண்றாரு? பகவானோட அந்த புகழ வந்து பாடிக்கிட்டே இருக்காரு அர்ஜுனா. ஏன் வந்து இந்த அசுரர்கள் வந்து பகவானுக்கு வந்து வணக்கங்கள செலுத்த மாட்டேங்கிறாங்க? ராவணன் இருக்காரு. அப்புறம் வந்து துரியோதனன் இருக்கான். அஸ்வத்தாமன் இருக்கான். அவங்க எல்லாருமே பகவானுக்கு வந்து வணக்கங்களையோ, பகவானுக்கு வந்து அவங்களோட மரியாதையோ செலுத்த மாட்டாங்க. ஏன்னா, அவங்களுக்கு வந்து கர்வம். பயங்கரமான கர்வம் இருக்கு. அதனால பகவான் கிட்ட சரணடைய மாட்டாங்க. ஏன்னா, அ இவரு இருக்காரு இல்லையா? பிரகலாத ஹிரண்யகசிப்பு. அவரு எப்படி கேட்பாரு பிரகலாதன் கிட்ட, "உன்னோட சாமி எப்படி இருப்பாரு? நீ வணங்குற தெய்வம் வந்து எப்படி இருப்பாரு?" அப்படின்னு கேட்டதுக்கு, பிரகலாதன் என்ன சொல்லுவாரு? "அவரு ஒரு சிங்கம் மாரி இருப்பாரு" அப்படின்னு பிரகலாதன் வந்து சொல்லுவாரு. உடனே அந்த பக்தரோட ஆசைய நிறைவேத்துறதுக்கு பகவான் எப்படி வருவாங்க? அந்த சிங்க முகத்த எடுத்துக்கிட்டு, அந்த அரக்கன வந்து கொல்றதுக்கு வருவாங்க. அப்ப அந்த பக்தர்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக பகவான் வந்து எந்த ரூபமும் எடுத்து, அதர்மத்தை வந்து குலைச்சு தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக பகவான் இந்த மாரி எல்லா அ அந்த வைபவங்களையும் செய்வாங்க. நம்மளுக்கே தெரியும் இல்லையா? ஹனுமான் வந்து அந்த கடல தாண்டுவாரு. கடல தாண்டிட்டு என்ன சொல்லுவாரு? இந்த கடல நான் தாண்டுனேன்னு சொல்ல மாட்டாரு. ராம், 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 ராம்ன்னு சொன்னேன். அந்த கடல தாண்டிட்டேன். நான் வந்து இந்த கடலையே தாண்டிட்டேன். பௌதீக கடல தாண்டுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. பகவானோட நாமத்த சொல்றதுனால ரொம்ப ஈஸியா தாண்டிடலாம் அப்படின்னு ஹனுமான் வந்து சொல்லுவாங்க. அப்ப இந்த மாரி பக்தர்கள்லாம் நம்மளுக்கு உதாரணமா அவங்க வந்து வாழ்ந்து காமிச்சிருக்காங்க. பகவான் கிட்ட வந்து எப்படி சரணடையணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து காமிச்சிருக்காங்க. அதனால தான் பக்தன் வந்து பக்த வத்சலா. இப்ப அர்ஜுனனுக்கு சாதகமா இருக்காங்க. அர்ஜுனன் வந்து எழுந்து போரிடுன்னு சொல்லிட்டாங்க. அதே மாரி நீ கவலைப்படாத. வெறுமனே போரிடு. உன்னோட எதிரிகள பூரா நீ வெற்றி கொள்வாய் அப்படின்னும் சொல்லிட்டாங்க. போர்ல வந்து நீ ஒரு கருவிதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பயும் அர்ஜுனனுக்கு வந்து அப்படியே எப்படி இருக்காரு? புறெல்லாம் தழுதழுத்து நடுங்குது அவருக்கு. திரும்ப வந்து அவரு பகவானோட அந்த பெருமைகள வந்து பேசிக்கிட்டே இருக்காரு. ஏன்னா நீங்க வந்து பௌதீக குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். உன்னத அடைக்கலம். எல்லையற்ற ரூபம். இந்த பிரபஞ்சத்தோட தோற்றம் முழுவதும் நீங்க தான். இப்ப எப்படி இருக்கீங்க? பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு திரும்ப திரும்ப அர்ஜுனா வந்து அவரோட பணிவான வணக்கங்கள வந்து பகவானுக்கு செலுத்திக்கிட்டே இருக்காரு. அப்ப ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பகவானுக்கு வந்து கிருஷ்ணா வந்து கிருஷ்ணாவுக்கு அர்ஜுனா வந்து எப்படி இருந்தாரு? ஒரு ஃப்ரெண்டா இருந்தாரு. செகண்ட் சாப்டர்ல ஒரு சீடனா வந்து பகவான் கிட்ட சரண்டர் ஆயிட்டாரு. இப்ப 10த் சாப்டர் வந்த உடனே என்ன சொன்னாரு? தயவு செய்து நீங்க வந்து உங்களோட எல்லா உங்களையே நினைச்சுக்கிட்டு இருக்கணும்னு சொல்றீங்க. நான் வந்து உங்கள வந்து முழுமுதற் கடவுளா தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா பகவான் சொல்லிட்டாங்க இல்லையா? என்னையே ந மன்மனா பவமத் பக்தோ. என்னையே நினைச்சுக்கிட்டு, என்னையே தியானம் பண்ணிட்டு யார் ஒருத்தவங்க இருக்கிறாங்களோ, அவங்கள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவர்கள். அவர்கள் எனது லோகத்திற்கு வருவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப நான் எப்படி உங்களையே தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது? அப்படிங்கிறதுக்கு பகவான் வந்து
நான் எப்படி தியானம் பண்ணணும்? எங்கெங்கெல்லாம் நீங்க இருக்கீங்க? எப்படி வியாபிச்சு இருக்கீங்கன்னு சொன்னோனே, பகவான் இந்த மாரி எல்லா திங்ஸ்லயும் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ, அதெல்லாம் சொல்லிட்டாங்க. அடுத்து அர்ஜுனா என்ன கேட்குறாங்க? உங்களோட இந்த ஐஸ்வர்ய ரூபத்தையும் எனக்கு காமிங்க அப்படின்னு சொன்னோனே, பகவான் வந்து இந்த ஐஸ்வர்ய ரூபத்த காமிக்காங்க. உடனே அப்படியே அ கண்ணுல தண்ணி வர கைகள் 2யும் கூப்பி அப்படியே பகவானுக்கு வந்து திரும்ப திரும்ப கும்பிட்டு அவரோட பிரேயர வந்து பகவானுக்கு ஆஃபர் பண்றாரு. ஆஃபர் பண்ணிட்டு அவரு என்ன பண்றாருன்னா, கீழ விழுந்து விழுந்து கும்பிடுறாராம். பகவான வந்து 1000 1000 தடவ திரும்ப திரும்ப அவரோட வணக்கத்த வந்து செலுத்திக்கிட்டே இருக்காரு அர்ஜுனா. ஏன்னா இப்ப என்ன ஆகுது? பிரபஞ்சம் பூரா பரவி இருக்காரு. அவரால வந்து அந்த இந்த தரிசனத்தோட முழு இதையும் அவரால புரிஞ்சுக்க முடியாம, கேசவா, நண்பா அப்படின்னு சொல்லிட்டு, கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு அவரு எப்படி இருக்காரு? பகவானோட ஸ்மரணையில இருக்காரு. நான் இவ்வளவு நாள் உங்கள வந்து என்னன்னு சொல்லிட்டேன்? ஒரு ஃப்ரெண்டா நெனச்சு கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டேன். அதுக்கு காரணம் வந்து என்னோட ஈகோ தான். நான் வந்து எப்படி இருந்திருக்கேன் அப்ப? பித்து பிடிச்சு போய் இருந்திருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்கள வந்து இந்த மாரி கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூப்பிட்டதுக்காக என்ன மன்னிச்சுக்கோங்க. இப்பதான் எனக்கு வந்து என்ன தெரியுது, இந்த ஐஸ்வர்ய பலம், நீங்க வந்து ஆதி அந்தமற்றவர் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. உங்களோட இவ்ளோ பெரிய இந்த பவர வந்து தெரியாம நான் என்ன பண்ணிட்டேன், உங்களோட பேர வந்து சொல்லிட்டேன். அதுக்காக வந்து என்ன மன்னிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம, உங்க கூட ஒரே நேரத்துல, ஒரே பெட்டுல படுத்திருக்கேன். உங்க கூட வந்து ஒண்ணா சாப்பிட்டுருக்கேன். நான் வந்து ரொம்ப ரொம்ப அகந்தையோட இருந்திருக்கேன். இந்த தப்பெல்லாம் பண்ணதுக்காக தயவு செய்து என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு அர்ஜுனா வந்து கேட்கிறாங்க. அப்ப பகவான் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, எல்லா பொருளாவும் அசைகின்ற பொருள், அசையாத பொருள் எல்லாத்துக்கும் தந்தையா இருக்கிறாங்க. அவங்க தான் விதை அப்படின்னு படிச்சுட்டோம் இல்லையா? அப்ப உங்கள விட உயர்ந்தவர் யார் இருக்க முடியும் அப்படின்னு அர்ஜுனா வந்து கேட்கிறாங்க. ஏன்னா எல்லா உயிர்வாழியும் என்ன பண்ணணும்? பகவான் தான் வணங்கப்பட வேண்டியவர். பகவான் தான் உயர்ந்த ஆ ஆதி புருஷர், முழுமுதற் கடவுள். அப்பேற்பட்ட உங்களுக்கு என்னோட இந்த வணக்கங்களை எல்லாம் சமர்ப்பிச்சு, உங்களோட கருணைய வேண்டுறேன். அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனா வந்து திரும்ப திரும்ப பகவான் கிட்ட சரண்டர் ஆகுறாங்க. எப்படி வந்து ஒரு ஹஸ்பண்ட் வந்து மனைவியோட தப்புக்களை எல்லாம் பொறுத்துக்குவாங்களோ, அது மாரி நீங்க வந்து என்னோட தப்புக்கள பூரா பொறுத்துக்கோங்க. நான் வந்து நண்பன். நான் என்னோட இந்த நண்பனோட குற்றங்களையும் நீங்க பொறுத்து அருளணும். அப்படின்னு பகவான் கிட்ட அர்ஜுனா வந்து சரண்டர் ஆகுறாங்க. அப்ப இதுவரையிலும் யாருமே பார்த்திருக்காத விஸ்வரூப தரிசனத்த வந்து யார் பார்த்துட்டாங்க? அர்ஜுனா பார்த்துட்டாங்க. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்குது எனக்கு. அதே சமயத்துல பயமாவும் இருக்கு, குழப்பமாவும் இருக்குது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, உங்களோட தெய்வீக ரூபத்த எனக்கு திரும்ப காட்டுங்க. அப்படின்னு அர்ஜுனா வந்து பகவான் கிட்ட கேட்கிறாங்க. அப்ப பகவான் என்ன பண்றாங்க அப்படின்னா, 4 ஹேண்டட் நாராயணா 4 கைகளுடைய அந்த சதுர்புஜ நாராயணரா அடுத்து அர்ஜுனாவுக்கு வந்து அந்த ரூபத்த காமிப்பாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த 4 கைகள்ல என்ன இருக்கும்? சங்கு, சக்கரம், கதை, தாமரை எல்லாம் இருக்கும். அப்ப அந்த ரூபத்தையும் பகவான் பகவானுக்கு பகவான் வந்து அர்ஜுனாவுக்கு அந்த தரிசனத்த காமிக்கிறாங்க. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, அ இந்த ரூபத்திலேயே நான் உங்கள பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டேன் அப்படின்னு சொன்னோனே, அடுத்து பகவான் தெய்வீகமான அந்த ரூபத்த வந்து காமிப்பாங்க. எப்படி வந்து இந்த உலகம் முழுவதும் சந்தோஷப்படுதோ, எந்த ரூபத்துல சந்தோஷப்படுதோ, இரு கைகள் இல்லையா? அந்த ஒரு கை வந்து புல்லாங்குழல வச்சிருக்க மாரி. அந்த ரூபத்த மகான் 4 ஹேண்டட் நாராயணாவா காமிப்பாங்க. ஏன்னா, இவரால அந்த விஸ்வரூப தரிசனத்துல இருந்து, அடுத்து அவரால தாங்கிக்க முடியாது. அவருக்கு பயம் வரும், குழப்பம் வரும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, உங்களோட பழைய திவ்ய ரூபத்துக்கே நீங்க வாங்க. எனக்கு அந்த தெய்வீக ரூபத்த காமிங்க அப்படின்னோனே, பகவான் வந்து அந்த 4 ஹேண்டட் நாராயணா, சதுர்புஜ நாராயணரா காமிப்பாங்க. காமிச்சு முடிச்சோனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, திரும்ப 2 ஹேண்டட் எப்படி வந்து இந்த புல்லாங்குழல வச்சுட்டு இருப்பாங்களோ, அந்த மாரி ஆயிருவாங்க. இப்ப என்ன சொல்லுவாங்க, பகவான் வந்து இந்த அந்தரங்க சக்தி மூலமா
நான் உனக்கு என்ன பண்ணேன்? இந்த மாரி விஸ்வரூப தரிசனத்த காமிச்சேன். உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோட நான் வந்து காமிச்சேன். ஏன்னா, எல்லையே இல்லாதது, ரொம்ப பிரகாசமானது. இதுதான் ஆதி ரூபம். இந்த ரூபத்த இதுக்கு முன்னாடி வேற யாருமே வந்து பார்த்ததே கிடையாது. அப்படின்னு பகவான் வந்து சொல்றாங்க. அப்ப அடுத்து பகவான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, யாருமே பார்க்கலன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அதுக்கப்புறம் யார் ஒருத்தவங்க வேதத்த படிச்சாங்க, இல்ல யாகங்கள செய்றாங்க, இல்ல தானம், தவங்கள், புண்ணியம் இதெல்லாம் இல்ல கடும் தவம் செஞ்சா கூட இந்த மாரி உருவத்த வந்து அவங்க வந்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப யார் ஒருத்தர் தான் பகவானோட ரூபத்த தரிசனம் பண்ண முடியும் அப்படின்னா, யார் ஒருத்தவங்க பக்தி தொண்டு பண்றாங்களோ, அவங்களுக்கு பகவான் வந்து தரிசனம் குடுப்பாங்க. எத்தன வித வேதங்கள் படிச்சாலோ, இல்ல யாகங்கள் செய்தாலோ, தான தர்ம புண்ணியங்கள் செய்தாலோ கூட பகவான பார்க்க முடியாது. யார் ஒருத்தவங்க பகவானோட அன்பு தொண்டு புரியிறாங்களோ, பக்தி தொண்டு புரியிறாங்களோ, அவங்களால மட்டும் தான் பகவானோட ரூபத்த வந்து தரிசனம் பண்ண முடியும். அதனால நீ என்ன பண்ண? என்னோட விஸ்வரூப தரிசனத்த பார்த்து குழம்பி போய் இருக்க. சரி இதுக்கு வந்து ஒரு முடிவு வரட்டும். நீ வந்து என்ன பண்ணு, இந்த குழப்பத்துல எல்லாம் வந்து விடுபடு. உனக்கு வந்து நான் விரும்புற உருவத்த வந்து நான் காமிக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு பகவான் என்ன பண்ணுவாங்க, அந்த இந்த ரூபம் அவன் சாந்த ஸ்வரூபியா சச்சிதானந்த மூர்த்தி அப்படியே வந்து கௌஸ்துப மாலை, அப்புறமா அந்த எல்லோ கலர் ட்ரெஸ்ஸு, தலையில வந்து அந்த மயில் பீலி எல்லாம் வச்சுக்கிட்டு பகவான் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட அந்த திவ்ய தரிசனத்த இந்த அர்ஜுனாவுக்கு காமிப்பாங்க. காமிச்சோனே, அதே நேரம் இந்த இந்த வர்ணனைகள்லாம் எங்கேயும் போயிட்டு இருக்கு? அரண்மனையில இருக்க திருதராஷ்டிரருக்கு சஞ்சயன் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அர்ஜுனா கிட்ட இப்படியெல்லாம் பேசினாரு பகவான். அப்போ வந்து 4 கை சதுர்புஜ நாராயணரா அவரோட சுய ரூபத்தையும் காமிச்சாரு. காமிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ணாரு? 2 ஹேண்ட் நாராயணா 2 கரங்களோட இருக்கிற உருவத்தையும் காமிச்சு, அர்ஜுனாவோட பயத்த போக்கிட்டாரு. பயத்த போக்கி அர்ஜுனாவ என்ன பண்ணாரு? ரொம்ப ரொம்ப உற்சாகப்படுத்தினாரு. உற்சாகப்படுத்தி என்ன சொன்னாரு? "எழுந்து போரிடு" அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு இந்த சஞ்சயன் வந்து திருதராஷ்டிரருக்கும் அங்க எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. அப்ப கிருஷ்ணர வந்து அந்த சச்சிதானந்த ரூபத்த பார்த்தோனே அர்ஜுனாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிரு. இப்ப வந்து எப்படி இருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு மனிதன போல ரொம்ப அழகான இந்த ரூபமா இருக்குது. இத பார்த்து என்னோட குழம்புன மனம் வந்து அமைதி அடைஞ்சிருச்சு. உங்க உங்களோட சுய இயல்பினை நான் மீண்டும் அடைந்துள்ளேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப வந்து இந்த குழப்பம், அந்த இதெல்லாம் அந்த பயங்கரமா இருக்கும் இல்லையா? அந்த விஸ்வரூப தரிசனம், அந்த பயம், குழப்பம் எல்லாம் போயி, நான் வந்து இப்ப நார்மலுக்கு வந்துட்டேன் அப்படின்னு அர்ஜுனா வந்து சொல்றாரு. அப்ப பகவான் வந்து சொல்றாங்க, "நீ பார்க்கிறது வந்து இந்த ரூபம் வந்து ரொம்ப ரொம்ப ரேரான ரூபம். இந்த ரூபத்த வந்து தரிசிக்கிறதுக்கு வாய்ப்பு வாய்ப்ப வந்து தேவர்கள் எல்லாம் வந்து விரும்புறாங்களாம். இந்த ரூபம், இந்த புல்லாங்குழலோட இருக்காங்க இல்லையா? பகவானோட சச்சிதானந்த ரூபம், பரம உண்மை, அந்த மூல ரூபம், பகவானோட அந்த கிருஷ்ண ரூபம் நம்ம எல்லாரும் வணங்கிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த சச்சிதானந்த விக்கிரகமா அவங்க வந்து நம்மளுக்கு வந்து இப்ப இருக்காங்க இல்லையா? அந்த மூல ரூபம் வந்து பெரிய பெரிய ரிஷிகள், தேவர்கள் கூட இந்த மாரி ஒரு வாய்ப்ப வந்து கிடைக்கிறது இல்ல. இந்த மாரி ரூபம் வந்து ரொம்ப ரொம்ப அரிதானது அப்படின்னு பகவான் வந்து சொல்றாங்க. உனது தெய்வீக கண்களால் நீ காண்கின்ற இந்த உருவம் வேதங்களை கற்பதாலோ, கடும் தவங்களை செய்வதாலோ, தானங்களை கொடுப்பதாலோ, வழிபாடு செய்வதாலோ புரிந்து கொள்ளப்படக்கூடியது அல்ல. என்னை உள்ளபடி உணர்வதற்கு இந்த வழிகள் உதவாது. அப்ப எதுவுமே எத்தன தான, தவம், வேள்விகள் எல்லாம் பண்ணா கூட என்ன ஆகாதாம்? பகவானோட ரூபத்த வந்து புரிஞ்சுக்க முடியாது. அப்ப எதனாலதான் புரிஞ்சுக்க முடியும்? அப்படின்னு அடுத்த ஸ்லோகால பகவான் வந்து சொல்றாங்க. களப்பற்ற பக்தி தொண்டினால் மட்டுமே இது போன்று நேரடியாக காணவும், புரிந்து கொள்ளவும் முடியும். இவ்வழியில் மட்டுமே என்னை பற்றிய உண்மையின் ரகசியங்களிலே உன்னால் நுழைய முடியும். அப்ப என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா,
நீ என்ன பண்ணணும்? களப்பற்ற பக்தி தொண்டு பண்ணணும். அந்த பக்தி தொண்டு பண்ணா மட்டும் தான் என்ன வந்து நீ வந்து புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பகவான் வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் பகவான் வந்து என்ன சொல்றாங்க? அவங்களே சொல்றாங்க, யார் ஒருத்தவங்க இந்த மாரி தூய பக்தி தொண்டு வந்து எடுத்து, எந்த ஒரு பலநோக்கு விஷயங்களுமே இல்லாம, எல்லா ஜட கலங்கங்கள்ல விடுபட்டு, யார் ஒருத்தவங்க எனக்காக திவ்யமான அந்த செயல் வந்து செய்றாங்களோ, அவங்களோட இலக்கு யாரு? பரமபுருஷ பகவானோட அந்த ராஜ்யத்துக்கு போறதுதான். அப்ப அப்பேற்பட்டவங்களுக்கு என்ன தாரேன்? என்னோட விசேஷ கருணையை தாரேன். அப்படின்னு சொல்லி பகவான் வந்து இந்த அத்தியாயத்த வந்து முடிச்சிருக்காங்க. ஏன்னா, யார் ஒருத்தரால தான் பகவான வந்து கட்டி போட முடியும்? பக்தர்களால மட்டும் தான் கட்டி போட முடியும். யசோதாம்மா என்ன பண்ணாங்க? யசோதாம்மா கிருஷ்ணர வந்து கட்டி போட்டாங்க. தாமோதர மந்த்ல நம்ம வந்து அந்த பாஸ்ட் டைம் வந்து கேட்போம். அப்ப அ அர்ஜுனா வந்து சாரி கிருஷ்ணா வந்து எத்தன தடவ வந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட விஸ்வரூப தரிசனத்த வந்து காமிச்சிருக்காங்க. அந்த மண் பான மண் எடுத்து சாப்பிடுவாங்க இல்லையா? மண் எடுத்து சாப்பிடும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? வாய தொறப்பாங்க. அப்ப யசோதா அம்மா வந்து அந்த வாய்க்குள்ள எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அவங்களுக்கு தெரியும். அ இது வந்து சாதாரண குழந்தை இல்ல. நம்மளோட குழந்தை வந்து ஒரு திவ்யமான குழந்தை அப்படின்னு தெரியும். டக்குன்னு என்ன ஆயிருவாங்க? அந்த அந்த வாத்சல்ய பாவம். அவரையே கண்டிப்பாங்க. "மண்ணு சாப்பிடுவியா? நீ மண்ணு சாப்பிட்டா என்ன ஆகும்? உன்னோட வயிறு கெட்டு போயிரும். அதனால ஏதாவது வந்து உன்னோட வயித்துக்கு ஏதாவது தொந்தரவு வந்துரும்." அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? அவங்க வந்து பகவான் கிருஷ்ணாவ வந்து கண்டிப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அந்த தாமோதர லீலையில நல்லா கயறு வச்சு கட்டிருவாங்க இல்லையா? அப்ப ஒரு பக்தர்களால மட்டும் தான் பகவான வந்து கட்டி போட முடியும். இங்க பகவான் என்ன சொல்லியிருக்காங்க? தேவர்கள், மகா ரிஷிகள் கூட இந்த என்னோட திவ்யமான ரூபத்தை பார்க்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அரிது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, இங்க யசோதா அம்மா வந்து என்ன பண்றாங்க? நேர்ல பார்க்குறாங்க. கிருஷ்ணா ஓடுறாரு. கிருஷ்ணாவ கட்டி போடுறதுக்கு அ ஒ பின்னாடியே ஓடுறாங்க யசோதா அம்மா. கடைசில என்ன பண்றாங்க? கிருஷ்ணாவோட கருணையினால கிருஷ்ணாவ கட்டி வச்சுர்றாங்க. அப்ப எல்லா தேவர்கள்லாம் மேல இருந்து பார்ப்பாங்க. எப்படி இவரு முழுமுதற் கடவுள். இவர வந்து எப்படி இந்த பக்தை வந்து கட்டுனாங்க? அப்படின்னா, பக்தியால மட்டும் தான் மகான கட்டி போட முடியும். அது மட்டும் இல்லாம, ஒரு ஒரு பக்தர் இருப்பாரு. சூர்தாசர் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு வந்து கண்கள் தெரியாது. அவர் என்ன பண்ணுவாருன்னா, பிருந்தாவனுக்கு வந்து டெய்லி வந்து ராதா கிருஷ்ணா வந்து டெய்லி அவரோட தர்சனத்த எடுத்துக்குவாரு. அப்ப அப்படியே அவருக்கு கண்ணு தெரியாது இல்லையா? அப்ப வொர்ஷிப் பண்ணும்போது அவரு ஸ்மரணத்திலேயே, "ஓ பகவானே! இன்னைக்கு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்க கண்கள் வந்து இப்படி இருக்கு. உங்களோட கிரீடம் இப்படி இருக்கு. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பகவான பத்தி அப்படியே வர்ணனை பண்ணுவாராம். அப்ப அந்த பூஜாரி நெனப்பாராம், இவருக்கே கண்ணு தெரியல. இவரு இன்னைக்கு பகவான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸ பத்தி பேசுறாரே! அப்படின்னு நெனப்பாராம். அடுத்த நாள் என்ன பண்ணுவாராம், அந்த பூஜாரி வேணுக்குன்னே எல்லோ கலர் ட்ரெஸ் வந்து போட்டு விடுவாராம். அப்ப இந்த பிளைண்ட் மேன் சூர்தாசர் என்ன பண்ணுவாராம், இன்னைக்கு எல்லோ கலர் ட்ரெஸ்ஸு, அழகான தரிசனம். எல்லோ கலர்லயே நீங்க வந்து அந்த முகட்டெல்லாம் வச்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. அப்படின்னு சொல்லுவாராம். அடுத்த நாள் என்ன பண்ணுவாரு அந்த பூஜாரி, பகவானுக்கு ட்ரெஸ்ஸே இல்லாம அலங்காரம் மட்டும் பண்ணியிருப்பாராம். அதையும் இந்த சூர்தாசர் கண்டுபிடிச்சுட்டு, "மகானே! இது என்னது திவ்ய தரிசனம்?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுறத பார்த்தோனே, அந்த பூஜாரிக்கு வந்து புத்தியில தட்டுப்பட்டுரும். இவர் வந்து குருடு கிடையாது. இவர் வந்து ஆன்மீக கண் வச்சு பகவான வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படின்னு அவருக்கு வந்து புலப்பட்டுரும். ஏன்னா, ஸ்மரணம் எந்த அளவுக்கு இருக்கணும், பகவான் மேல எப்படி சரண்டர் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு தான், இந்த மாரி நம்மளோட ஆச்சாரியர்கள் எல்லாம் நம்மளுக்கு வாழ்ந்து காமிச்சிருக்காங்க இல்லையா? அது மட்டும் இல்லாம இன்னும் ஆ உடுப்பி உடுப்பி போயி உடுப்பி கிருஷ்ணர் அந்த டெம்பிள் வந்து நம்மளுக்கு தெரியும். அப்ப அங்க கனகதாசர் அப்படிங் அந்த மாரி பகவான் கிட்ட நம்மளோட ஸ்மரணம் வந்து இருக்கணும். நம்ம கூட திருப்பாவையில கூட சொல்லுவாங்க இல்லையா? ஆ
வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும். அப்ப பகவான அந்த அளவுக்கு நம்ம ஸ்மரணம் பண்ணுனா பகவான் வந்து நம்மள பக்தர்களை திருப்திப்படுத்துறதுக்காக பகவான் வந்து இந்த மாதிரி திவ்யமான லீலைகள் பண்ணுவாங்க. அப்ப குந்தி மகாராணி எல்லாம் கூட அந்த போருக்கு முன்னாடி வந்து பேசுவாங்களாம். என்னோட குழந்தைங்கள்லாம் ஒரு மீன் மாரி. ஆனா துரோணர், பீஷ்மர் அவங்க எல்லாம் வந்து திமிங்கலம் மாரி அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்களாம் குந்தி மகாராணி. ஆனா ஒரு இது என்ன இருக்கும் அப்படின்னா, பகவான் கூடவே இருக்காங்க. எந்த விஷயம் நடந்தாலும் அது பகவானுக்கு சமர்ப்பணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து திடமா இருப்பாங்க. ஏன்னா பகவானோட அந்த யாரு அந்த அளவுக்கு சரண்டர் ஆகுறாங்களோ அவங்களுக்கு அந்த தூய பக்தர்களுக்கு தான் பகவானோட இந்த வைபவங்கள் அது வந்து நம்மளுக்கு புரியும். களப்பற்ற பக்தி தோன்றினால் மட்டுமே என்னை உள்ளது உள்ளபடி அறிய முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து உடுப்பியில வந்து கிருஷ்ணா கோயில்ல அங்க ஒரு கனகதாசர் அப்படின்னு தாழ்ந்த இனத்தை சேர்ந்த ஒரு பக்தர் இருப்பாரு. அவர் என்ன பண்ணுவாரு எந்நேரம் பகவானை நோக்கி ஸ்மரணம் பண்ணிக்கிட்டே பகவானோட நாமங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அப்ப அந்த பூஜாரி என்ன பண்ணுவாரு பகவானுக்கு வந்து அபிஷேகம் பண்றதுக்காக அந்த தண்ணி எடுக்க போவாரு. தண்ணி எடுக்க போற நேரம் இவர் என்ன பண்ணுவாரு வழியில நின்னு அவர் வந்து பகவானோட நாமங்களை சொல்லிட்டு இருப்பாரு. அந்த பூஜாரிக்கு கோவம் வரும். இவனையும் ஒரு தாழ்ந்த ஜாதிக்காரன் இவன் வந்து வழியில நிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூஜாரி என்ன பண்ணுவாரு ஒரு கல்ல எடுத்து அவர் மேல எரிஞ்சிருவாரு. எரிஞ்சிட்டு வேகமா போய் தண்ணி எடுத்துட்டு கோயிலுக்குள்ள போவாரு. கோயிலுக்குள்ள போனா பகவானோட விக்கிரகத்தோட அந்த நெத்தி பொட்டுல இருந்து அப்படியேவும் ரத்தம் வடியும். அப்ப இது என்ன அபச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த துணியெல்லாம் எடுத்து தொடச்சாலும் அப்ப பகவான் வந்து வாய் திறந்து பேசுவாங்க. என்னோட பக்தன் ஒருத்தனை மனம் நோகும்படி செஞ்சுட்ட. முதல்ல அந்த பக்தனை என்ன பண்ணு உன்னோட தோல்ல வச்சு தூக்கிட்டு வா. அப்பதான் இந்த ரத்தம் வந்து நிக்கும் அப்படின்னு பகவானே சொல்லிடுவாங்க இல்லையா? அப்ப அந்த பூஜாரி என்ன பண்ணுவாரு அந்த ஊர்ல போய் தேடி கண்டுபிடிச்சு அந்த அந்த இவரை வந்து கூட்டு வருவாரு. அந்த கனகதாசரை வந்து கூட்டு வந்து அவர் தோள் மேல உட்கார வச்சு பகவானோட தரிசனத்தை எடுக்க வைப்பாரு. அப்ப பகவான் வந்து பக்தர்களை என்னைக்குமே கைவிடவே மாட்டாரு. அதனாலதான் பக்த வட்சலா அப்படின்னு சொல்றோம். அது மட்டும் இல்லாம நம்மளோட ஆச்சாரியா ரகுநாத தாஸ் கோஸ்வாமி எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவ்வாட்டுல சான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வெயிலு, மழை எது அடிச்சாலும் அவங்களுக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா இது வந்து பௌதீக உடம்பு. இந்த உடம்போட முக்கியத்துவத்த நம்ம குடுக்கக்கூடாது அப்படின்னு, அவங்க பாட்டுல அவங்க வந்து பகவானோட நாமங்கள வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு நாள் சொல்லிட்டே இருக்கும்போது, ராத்தா ராணி வந்து என்ன பண்ணுவாங்களாம், அவங்களோட சேலையோட முந்தானைய வச்சு அவங்களோட ஹெட்ட வந்து மறைச்சிருப்பாங்களாம். அவங்களுக்கு வெயில் படக்கூடாது அப்படின்னு. அப்ப தூய பக்தி தொண்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா, பகவான் என்ன பண்ணுவாங்க, பகவானுக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சவங்களா ஆயிருவோம். பக்தர்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக பகவான் வந்து இந்த மாரி லீலைகள்லாம் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாம நம்மளே நெறைய லீலைகள்லாம் படிப்போம் இல்லையா? அ நம்ம இந்த பிருந்தாவனம் கோபர்களோட லீலை பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த கோபர்கள் எல்லாம் அ ஒரு அந்த ஒரு இடத்துல தீ பிடிச்சிரும். பயங்கரமான தீ பிடிச்சிரும். அ நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? "ஐயோ! அம்மா" அப்படின்னுலாம் கத்துவோம். ஆனா கோபர்கள் என்ன பண்ணுவாங்க, "கிருஷ்ணா, கிருஷ்ணா அங்க பாரு தீ ரொம்ப பெருசா வருது" அப்படின்னு சொன்னோனே, கிருஷ்ணா என்ன சொல்லுவாங்க கோபர்கள் எல்லாம், "கண்ண மூடிக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீய பூரா பகவான் வந்து விழுங்கிருவாங்க. விழுங்குன உடனே என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நண்பர்கள், அந்த கோபர்கள் பூரா, "எப்படி எப்படி கிருஷ்ணா பண்றான்?" அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்க. அவங்க போய் வீட்ல போய் அவங்கவங்க அம்மா கிட்ட எல்லாம் சொல்லுவாங்க. "கிருஷ்ணா வந்து இன்னைக்கு பெரிய தீ வந்தது. அத ஃபுல்லா முழுங்கிட்டான்." அப்படின்னு சொன்னோனே, அந்த மதர் எல்லாம் அவங்கவங்க வீட்ல இருக்கிற அந்த அம்மாக்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, சரி, சரி. அதெல்லாம் அப்படி நடக்கவே நடக்காது. அமைதியா இரு. கிருஷ்ணாவால அப்படி பண்ண முடியாது." அப்படின்னு சொல்லுவாங்க. அ என்ன காரணம் அப்படின்னா, அவங்களால கிருஷ்ணர வேறுபடுத்தி பார்க்க முடியாது. அவரு பகவான் அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. அவருக்குள்ள ஒருத்தர், அவங்களுக்குள்ள ஒருத்தர். கிருஷ்ணர விட்டுட்டு அவங்களால எதையுமே சிந்தனை பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு அந்த விருந்தாவனத்து மக்கள் வந்து பகவான் மேல ஸ்மரணையோட, கிருஷ்ணாவ மையப்படுத்தியே தான் வாழுவாங்க.
கிருஷ்ணரை வந்து பெரிய கடவுள் அப்படின்னு ஒத்துக்கவே மாட்டாங்க. கிருஷ்ணர் எங்க கூட இருக்கார். எங்களோட கிருஷ்ணர். கிருஷ்ணர் வந்து கடவுள் அல்ல. அவரு எங்களோட குழந்தை அப்படின்னு தான் அவங்க வந்து எடுத்துக்குவாங்க. அந்த அளவுக்கு தான் நம்மளோட பக்தி, களப்பற்ற பக்தி, பகவானோட ஸ்மரணம் இருக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இப்ப ஸ்லைடு பார்த்துடலாம். கீர்த்தனம். நம்ம நேத்தே பார்த்தோம் இல்லையா? கீர்த்தனம்ங்கிறது நம்ம தனியா மெதுவா பண்ற அந்த ஜபம் வந்து கீர்த்தனம். அதே நம்ம கூட்டா செய்யும் போது சங்கீர்த்தனம் அப்படின்னு நம்ம படிச்சோம் இல்லையா? அப்புறம் வந்து இந்த நாமம் ஜபத்துக்கு நம்மளோட நாமாச்சாரியார் தான் நம்மளுக்கு உதாரணம். அது மட்டும் இல்லாம இந்த தெய்வீக விஷயங்களை வந்து நம்ம வந்து பக்தர்களோட பகிரணும். அப்புறம் வந்து பிரச்சாரம் செய்யணும். ஏன்னா இந்த உன்னத விஷயங்கள் நம்மளுக்கு கிடைச்ச உடனே அதை பிறருக்கு கொடுக்கும் போது பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவங்களா நம்ம வந்து ஆயிடுவோம். இது பகவானே நம்மளுக்கு சொல்றாங்க இல்லையா? அடுத்து ஸ்மரணம், நினைவிற் கொள்ளுதல். ஏன் நினைவிற் கொள்ள வேண்டும்? எப்போது நினைவிற் கொள்ள வேண்டும்? எப்படி நினைவிற் கொள்ள வேண்டும்? ஸ்மரணத்தின் விளைவுகள். அப்ப இப்படிலாம் நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. எப்படி? ஏன்னா அர்ஜுனா நம்மளுக்காக தான் கொஸ்டின் கேக்குறாங்க. ஏன் வந்து நான் நினைக்கணும்? எப்படி நினைக்கணும்? எங்கெல்லாம் நீங்க பரவி இருக்கீங்க? உங்களோட வைபவத்தை சொல்லுங்க. உங்களோட ஐஸ்வர்ய ரூபத்தை சொல்லுங்க. இதெல்லாம் வந்து நம்மளுக்காக தான் அர்ஜுனா வந்து கேட்டிருக்காங்க. ஏன்னா துருவ மகாராஜ் எப்படி இருந்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். துருவ மகாராஜ் வந்து 6 மாதம் தான் காட்டுல போய் தவம் பண்ணாங்க. பகவானை வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப 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 பகவானோட ஸ்மரணையா எப்படிலாம் இருந்தா பகவானை தரிசனம் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க 6 மாசத்திலேயே பகவானை வந்து தரிசனம் பண்ணிட்டாங்க. அப்ப நம்மளோட ஸ்மரணையும் பகவானை நோக்கி கலங்கமற்றதா அன்பு தொண்டு பண்றதா இருந்தா மட்டும்தான் இந்த திவ்யமான விஷயங்கள் நம்மளுக்கும் புரியும். எதுக்காக நினைவில் கொள்ளணும்? எம் எம் வாவி ஸ்மரன் பாவம் தஜத்யந்தே கலைவரம் தம் தம் ஏவைதி கௌந்தேய சதா தத் பாவ பாவிதக. ஒருவன் தனது உடலை விடும்போது எந்த நிலையை எண்ணுகின்றானோ குந்தியின் மகனே ஐயமின்றி அந்நிலையை அவன் அடைகின்றான். அப்ப எந்த நிலைமையில நம்ம கூட சொல்லுவோம் இல்லையா? நம்ம எல்லாம் உடல் பெற்ற ஜீவாத்மாக்கள். அப்ப நம்ம அந்த கடைசி நிமிஷத்துல நம்ம மனசுல என்ன ஆசைகள் இருக்கோ, நம்மளோட என்னென்னலாம் நினைக்கிறோமோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் பகவான் வந்து அடுத்த பிறவிய வந்து கொடுப்பாங்க. அப்ப நம்ம வந்து இந்த பௌதீகத்துல சிக்காம இருக்கணும் அப்படின்னா பகவான ஸ்மரணம் பண்ணணும். இது ஒண்ணுதான் சிறந்த வழி. அதுக்காகத்தான் நம்ம வந்து பிராக்டிஸ் எடுப்போம். அந்த காலே மாமேவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம் யப்ரயாதி மத்பாவம் யாதி நாஸ்தியத்ர சம்சயக. தனது வாழ்வின் இறுதி காலத்தில் யாராவது என்னை மட்டும் எண்ணிக்கொண்டு உடலை விட்டால் உடனடியாக அவன் என்னுடைய இயற்கையை அடைகின்றான். இதில் சிறிதும் சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாழ்க்கை என்பது மரணம் என்னும் தேர்விற்கு நம்மை தயார்படுத்துவதாகும். என்னைக்கு பிறந்துட்டோமோ அன்னைக்கே நம்மளுக்கு பகவான் மரண தேதியும் எழுதிதான் இந்த ஜட உலகத்துக்கு அனுப்பியிருக்காங்க இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஒவ்வொரு நாளும் நம்மளோட மூச்சு காத்து மூலமா நம்மளோட கவுண்டிங் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அப்ப அந்த ஆயுசுகள் வந்து நம்மளுக்கு குறைஞ்சுக்கிட்டே வரும். அப்ப நம்மளை எப்படி தயார்படுத்தணும்? பகவானோட நித்திய லோகத்துல பகவானுக்கு சேவை செய்யறதுக்கு நம்ம ரெடி ஆக்கிட்டே இருக்கணும். சமர்தவ்ய தைதம் விஷ்ணோர் ஒரே நிமிஷம். விஸ்மர்தவ்யோ நான் ஜாதுஷித் சர்வே விதி நிஷேதோ ஏதையோர் ஏவ கிங்கரா. கிருஷ்ணரே, பகவான் விஷ்ணுவின் ஆதி மூலம். அவரே எப்போதும் நினைக்க வேண்டும், ஒருபோதும் மறக்கக்கூடாது. சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள எல்லா விதிகளும் நியமங்களும் இந்த இரு கொள்கைகளின் சேவகர்களாக இருக்க வேண்டும். அப்ப எப்பயும் பகவானை ஸ்மரணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாளும் மறக்கவே கூடாது. சாஸ்திரங்கள்ல என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் கொடுத்திருக்காங்களோ அத வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. எப்போதும் நினைவிற் கொள்ள வேண்டும். கிருஷ்ணரை வந்து எல்லா நேரமும் நம்ம வாய் வந்து எப்படி வந்து நம்ம மனசு வந்து ரெக்கார்ட் போட்ட மாதிரி நம்ம எல்லா நேரமும் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே
இத வந்து நம்ம எப்பயுமே வந்து நம்ம மனசு சொல்லிக்கிட்டே இருக்கணும். எப்போது நினைவிற் கொள்ள வேண்டும். இந்த ரூபம் இந்த ஸ்லைடு இருக்கு இல்லையா? இதுதான் வந்து அர்ஜுனாவுக்கு காமிச்சு, அர்ஜுனாவோட குழப்பத்த தீர்க்கிறாங்க. இந்த ரூபத்துல தான் இந்த பிரபஞ்சமே என்ன ஆகுதாம்? ஆனந்தம் அடையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பகவானே சொல்றாங்க. தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் மனுஸ்மர யுத்ய ச மய்யார்பித மனோபுத்தி மாம்யே வைஷசி அசம்சயக. எனவே அர்ஜுனா, என்னை இந்த கிருஷ்ண உணர்வில் எப்போதும் எண்ணிக்கொண்டு, அதே சமயம் உனக்கு விதிக்கப்பட்ட கடமையான போரிடுதலையும் செய்வாயாக. உன்னுடைய செயல்களை எனக்கு அர்ப்பணித்து, உன்னுடைய மனதையும் புத்தியையும் என்னில் நிலைநிறுத்துவதன் மூலம் நீ என்னையே அடைவாய் என்பதில் ஐயம் இல்லை. அப்ப பகவான வந்து எப்பெல்லாம் நினைவு கொள்ளணும்? எல்லா நேரங்களும் நம்ம வந்து பகவானோட ஸ்மரணத்திலேயே இருக்கணும். இவ்வாறு நமது பௌதீக கடமைகளை நிறைவேற்றும் போது கிருஷ்ணரை நினைவிற் கொள்ளுவதன் மூலம் நமது வாழ்க்கையை சமநிலைப்படுத்த வேண்டும். அதே நேரம் ஹனுமான் ஹனுமான் வந்து ஒரு பிரம்மச்சரியம் விரதம் கொண்டவங்க. ஆனா ராம பகவான் வந்து சீதா மாதாவை கண்டுபிடிக்கிறதுக்கு இவரைத்தான் அனுப்புறாங்க, ஹனுமாரத்தாங்க அனுப்புறாங்க. ஏன்னா ஹனுமான் வந்து அந்த அளவுக்கு தீவிர பக்தி, அந்த பவர் அவருக்கு மட்டும்தான் அந்த எல்லா விதமான அந்த யோக்கியதையும் இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் பகவான் ராம பகவான் வந்து சீதா மாதாவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹனுமான வந்து அனுப்புவாங்க. எப்படி நினைவிற்கொள்ள வேண்டும் எல்லா நேரங்களிலும்? அபியாச யோகேன யுக்தேன சேத்தசா நானிய காமினா பரமம் புருஷம் திவ்யம் யாதி பார்த்தானோ சிந்தையன். பரம புருஷ பகவானாக என்னை தியானித்து எப்போதும் தனது மனத்தை என்னை நினைப்பதில் ஈடுபடுத்தி இவ்வழியிலிருந்து சற்றும் பிறளாது பயிற்சி செய்பவன் பார்த்தனே நிச்சயமாக என்னை அடைகின்றான். அப்ப இந்த மாதிரி யோகா, தானம், தவம் இதனாலெல்லாம் கூட என்னைய வந்து புரிஞ்சுக்க முடியாது. பக்தி தொண்டு செய்யறதுனால மட்டும்தான் என்னை வந்து உள்ளது உள்ளபடி அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு பகவானே சொல்லிட்டாங்க. எப்போதும் என்னை தியானித்து பகவானை தியானிக்கணும், மனச வந்து அவங்க மேல நிலைநிறுத்தணும். பகவானோட அந்த பக்தி தொண்டை வந்து பயிற்சி செய்யறவங்களதான் பகவானோட லோகத்துக்கு நிச்சயம் போக முடியும். பகவானே கேரண்டி கொடுத்துறாங்க. ஓம் இத்யேகாக்ஷரம் பிரம்மா வியாகரன் மாம் அனுஸ்மரன் யப்பிரபாதி தஜன் தேகம் ஷாயாதி பரமாம் கதிம். இந்த யோக பயிற்சியில் நிலை பெற்ற பிறகு ஓம் எனும் புனித பிரணவத்தை உச்சரித்து பரமபுருஷ பகவானை எண்ணிக்கொண்டு உடலை விடுபவன் நிச்சயமாக ஆன்மீக கிரகங்களை அடைகிறான். அப்ப இந்த யோக பயிற்சி, இந்த பக்தி தொண்டை நம்ம எடுத்துக்கிட்டு பகவானோட நாமங்களை சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா பகவானோட அந்த ராஜ்யத்துக்கு போக முடியும். அனன்யா சேதா சததம் யோமா ஸ்மரதி நித்ய நித்யசக தஷ்யாகம் சுலப பார்த்த நித்ய யுக்தஸ்ய யோகினக. பிரதாவின் மகனே, பிரகலாத மனதுடன் என்னை எப்போதும் நினைப்பவன் சுலபமாக என்னை அடைகின்றான். ஏனெனில் அவன் பக்தி தொண்டில் இறையராது ஈடுபட்டு உள்ளான். இப்ப பக்தி தொண்டு எடுத்தவங்க பகவானோட லோகத்தை நிச்சயம் அடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பிரகலாதன் மகாராஜா வந்து அந்த ஹிரண்யகசிப்பு வந்து எந்த அளவுக்கு வந்து அவரை வந்து டிஸ்டர்ப் பண்ணாங்க இல்லையா? தனது தகப்பனாரே அந்த யானையை விட்டு மிதிக்க வைப்பாங்க. அப்புறம் வந்து பாய்சன் கொடுப்பாங்க பிரகலாதருக்கு, தீயில போடுவாங்க. அவர் சொன்ன ஒரே வார்த்தை ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா, ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா. இது மட்டும்தான் சொல்லுவாரு இல்லையா? வேற எதுவும் சொல்ல மாட்டாரு. ஏன்னா ஹிரண்யகசிப்பு வந்து நிறைய தவங்கள் வந்து புரிஞ்சவராம். அவர் தவத்தெல்லாம் பார்த்து பிருகு முனிவர் பயப்படுவாராம். ஒத்த விரல்ல கைகள் ரெண்டையும் மேல தூக்கி ஒரு விரல்ல நின்னு தவம் புரிவாரு ஹிரண்யகசிப்பு. அவ்வளவு வந்து பவர்ஃபுல் அந்த தவம் பண்ற ஒருத்தர். அவர் வந்து என்ன பண்றாரு, அத்தனை தவங்கள் பண்ணாலும் பகவான் அவருக்கு காட்சி கொடுத்தாரானா கிடையாது. யாருக்குதான் காட்சி கொடுத்தாரு? ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா அப்படின்னு சரண்டர் ஆன பிரகலாதனுக்கு தான்
பகவான் வந்து காட்சி கொடுத்தாங்க. நாம் ஒரு நபரை விரும்பும் போது இயல்பாக அவரை நினைவில் கொள்கின்றோம். இப்ப வந்து நம்ம வந்து எதுக்காக இவ்வளவும் படிக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு பொருளை வந்து நம்மளுக்கு பிடிக்குது அப்படின்னா, அந்த பொருளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, இல்ல வேற யாரையாவது நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும் இல்லையா? அவங்கள வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க என் மேல ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. இல்ல அவங்க அழகா இருப்பாங்க. இல்ல அவங்க வந்து எனக்கு பிடிச்ச மாரி செயல்கள் செய்வாங்க. அப்படின்னு அவங்கள பத்தி ஏதாவது இந்த மாரி ஏதாவது நம்ம புரிஞ்சு வச்சுக்கிட்டா, அவங்க மேல இயல்பாவே என்ன ஆகும்? இன்னும் அன்பு கூடும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்? பகவானோட அழகு, பகவானோட வைபவங்கள், பகவானோட ஐஸ்வர்யங்கள் இத பத்தி நம்ம படிக்க, படிக்க, படிக்க என்ன ஆகும் அப்படின்னா, பகவான் மேல அன்பு இன்னும் ஜாஸ்தி ஆகும். அதத்தான் சொல்றாங்க. அப்ப அன்பு ஜாஸ்தியாச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா அவங்கள வந்து நம்ம நினைக்க ஆரம்பிச்சுருவோம். அதுக்காக தான் இந்த பயிற்சிய வந்து குடுக்குறாங்க. சத் சங்கம். பகவானுக்கு அன்பு தொண்டு புரிவது, சங்கீர்த்தனம் பண்ணுவது. நாம் யாருடைய அறிவுரைகளை ஏற்கின்றோம் என்பதே நமது விதியை தீர்மானிக்கிறது. நம்ம வந்து யாருடைய அறிவுரையை ஏத்துக்கணும்? நம்ம வந்து சத் சங்கத்துல தான் இருக்கணும். ஆன்மீக குரு இட்ட கட்டளைகளை மட்டும் தான் ஏற்கணும். மித்த அசத் சங்கத்துல இருக்கக்கூடாது. யாராவது பகவான நிந்திச்சு பேசுனாங்கன்னா, அந்த இடத்துல இருந்து நம்ம விலகிரணும். நம்ம எப்போதும் பக்தர்களோட சங்கத்துல இருந்தா மட்டும் தான் நம்ம எப்படி இருக்கோம்? நம்மளுக்கு சத்துவ குணங்கள்ல நிறைஞ்சு இருப்போம். பிரகலாதன் அந்த பக்தனை மகிழ்விக்கிறதுக்காக அவரு கேட்பாரு இல்லையா? ஹிரண்யகசிப்பு கேட்பாரு, "உன்னோட சாமி எப்படி இருப்பாரு?" அப்படின்னா, "சிங்கம் மாரி இருப்பாரு" அப்படின்னு பிரகலாதன் சொல்லுவாரு. உடனே அந்த சிங்க முகம் எடுத்து பகவான் வந்து அந்த அரக்கனை அழித்து அந்த பிரகலாதனை வந்து எடுப்பாரு. அப்பயும் பிரகலாதன் வந்து என்ன கேட்பாரு? என்னோட தகப்பனாருக்கு வந்து இந்த மாரி உங்கள ஸ்மரணம் பண்ணாம இது பண்ணிட்டாரு. அவருக்கு வந்து நல்ல கதிய குடுங்க அப்படின்னு பிரகலாதன் வந்து கேட்பாரு. கண்ணோட்டம். ஏன் நினைவிற்கொள்ள வேண்டும்? எப்போது நினைவிற்கொள்ள வேண்டும்? எப்படி நினைவிற்கொள்ள வேண்டும்? ஸ்மரணத்தின் விளைவுகள் உதாரணம். ஏன் நினைவிற்கொள்ளணும்னா, அடுத்த பிறவிய நம்ம வந்து தீர்மானிக்கிறதே நம்மளோட அந்த ஸ்மரணம் தான். அப்ப எப்போதும் மறக்கவே கூடாது. எப்போதும் நினைவு வச்சுக்கிட்டே இருக்கணும். எப்படி நினைவு வச்சிருக்கணும்? அன்னை சீதா வந்து எப்படி வந்து ராம், 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 ராம் தான் இருந்தாங்க. ஏன்னா, அவங்க ஒரு அரக்கன்ட்ட மாட்டுனாங்க. அப்படி இருந்தும் பகவானோட அந்த நாமத்திலேயே தான் அவங்க வந்து உயிர் வாழ்ந்தாங்க. அதோட விளைவு வந்து ஆன்மீக உலகம். எடுத்துக்காட்டு பிரகலாதன். ஹரே கிருஷ்ணா. இந்த மாதிரி 11வது அத்தியாயம். பகவத்கீதையின் 11வது அத்தியாயம் விஸ்வரூபம். இது வந்து நம்மளுக்கு முடிஞ்சிருக்கு. விஸ்வரூப தரிசனத்தை அர்ஜுனாவுக்கு காமிக்கிறாங்க. அர்ஜுனா வந்து பார்த்துட்டு பகவானை கை கூப்பி தொழுது என்ன சொல்றாங்க? நான் இவ்வளவு நாள் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டேனே, நான் வந்து என்னோட நண்பன் மாதிரி நான் வந்து பேசிட்டேனே, அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேனே, இந்த நண்பனை வந்து அவன் செஞ்ச குற்றங்களை வந்து பொறுத்து என்னை வந்து மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன ஆகுறாரு? 2 கைகளையும் கூப்பி திரும்ப திரும்ப வணங்கி, நீங்க வந்து இந்த மாதிரி எனக்கு ஐஸ்வர்ய ரூபத்தை காமிங்க அப்படின்னு சொல்றாரு. பகவான் வந்து உடனே அவருக்கு திவ்யமான கண்கள் கொடுத்து அவரோட விஸ்வரூப தரிசனத்தை காமிக்காரு. விஸ்வரூப தரிசனத்தை காமிச்ச உடனே இவர் வந்து எல்லாம் புகழ்றாரு. எல்லா தேவர்களும் இங்க இருக்காங்க. இத்தனை வாய்கள், இத்தனை வயிறு இதெல்லாம் இருக்கு. இத பார்த்து என்ன ஆயிடுச்சு கடைசியில? எனக்கு மனசு குழம்பி ரொம்ப குழப்பமா இருக்கேன். பயமா இருக்குது எனக்குன்னு சொன்ன உடனே, அப்புறம் அர்ஜுனா என்ன கேட்காங்க? நீங்க வந்து நார்மலா அவங்களோட திரும்ப உங்களோட நிலைமைக்கே வாங்க அப்படின்னு சொன்ன உடனே, பகவான் என்ன பண்றாங்க? சதுர்புஜ நாராயணரா அவங்க தோன்றாங்க. அடுத்து வந்து திரும்பியும் அர்ஜுனா கேட்பாங்க. நீங்க உங்களோட திவ்யமான ரூபத்தை காமிங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் வந்து டூ ஹேண்டட் நாராயணா எப்படி வந்து கையில வந்து அந்த திரிபங்க லலிதம், கையில வந்து புல்லாங்குழல், கௌஸ்துப மாலை, பட்டு பீதாம்பரம் எல்லாம் உடுத்திட்டு இருப்பாங்க இல்லையா? அந்த திவ்ய ரூபத்தை காமிச்சிட்டு யோகிகளால கூட இந்த ரூபத்தை காண்பது அரிது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப யாராலதான் பார்க்க முடியும்னு சொல்லிட்டாங்க? பக்தி தொண்டினால் மட்டுமே இந்த ரூபத்தை அறிய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, யாரு ஒருத்தவங்க இந்த மாதிரி களங்கமில்லாத தூய பக்தி தொண்டு பண்றாங்களோ அவங்க என்னோட ராஜ்யத்தை வந்து அடைவாங்க அப்படின்னு பகவான் வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் பூரண சரி.
இதுதான் விஸ்வரூபம். 11வது சாப்டரோட எசன்ஸ் மட்டும், முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம வந்து பார்த்திருக்கோம். இப்ப நாளைக்கு வந்து 12வது பக்தி தொண்டு. அப்ப பக்தி தொண்டுனா என்ன? பக்தி தொண்டு, களங்கமற்ற பக்தி தொண்டுன்னு சொல்றீங்களே, அது என்னன்னு நாளைக்கு அர்ஜுனா கேட்பாங்க. அத ஃபுல்லா பகவான் வந்து நம்மளுக்கு விளக்கம் குடுப்பாங்க. நாளைக்கு வந்து பக்தி தொண்டு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஹரே கிருஷ்ணா.